ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் வெளியான 2 மூவி ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வெடிக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2025ல் ஒரு தரமான இரட்டை படமாக எடுத்து வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒட்டி வர அந்த ட்விஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாத படத்தோட மிடில் வரக்கூடிய அந்த தரமான சம்பவங்கள் எல்லாமே பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் வர நம்ம ஹீரோன் வந்து புதுசாக ஒரு வேலை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நினைச்ச மாதிரி ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பாத்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் வேலை ஒண்ணு கிடைக்குது. ஸோ போன அந்த இடத்துல ஒரு சில நாட்கள் நல்லாவே போகுது. அது மட்டும் இல்லாத அந்த வீட்டு ஓனருக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நடக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே அந்த வீட்டுல யாரு வந்துட்டு சைக்கோ, கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படத்துல சம்பவத்தோட சேர்த்து ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா தி ஹவுஸ்மேட். அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்து பார்க்க போற படம் வந்து 2026ல ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்து வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவியை விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தையோடு சேர்த்து ஒரு தீவுல அமைதியான லைஃபா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஹஸ்பண்ட ஒரு கடல் கொள்ளையும் பாத்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி என்னுடைய தங்கத்தை நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் திருடி கொண்டு போயிட்டீங்க, சோ அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த தீவுக்கு பாத்தீங்கன்னா வில்லன் வந்துட்டு வரான். ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் என்ன, உண்மையிலே நம்ம ஹீரோட பேக் ஸ்டோரி வந்துட்டு என்ன அப்படின்றதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலயுமே லேக் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு சீன்லுமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றது சும்மா பயங்கரமா எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாத ஒரு இந்தியன் ஃபீமேல் ஆக்டர் இந்த மாதிரியான ஒரு மூவியில் நடிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் வந்து தி பிளஃப். அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தரமான படம் தான். ஃபைனலா பார்க்க போற வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் HBO கிட்ட இருந்து வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸை போட் சீரிஸ் மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு 8 எபிசோட் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது சீரிஸ்ல வர நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய போர் வீரர்கிட்ட தான் வளர்ந்துருப்பாரு. ஸோ அவர் ஒரு கட்டத்துல இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய போர்வால் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தானுமே வந்து ஒரு போர் வீரன் தான், ஸோ என்னை சிப்பாய் படையில சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி அரசர்கிட்ட கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாத இவர் போகும்போது ஒரு குட்டி பையன் வந்து இவர் கூட ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதா இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. என்னதான் வந்து இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கொண்டு போனாலுமே 7வது எபிசோட் பாத்தீங்கன்னா தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. சீரிஸோட பேரை பொறுத்த வரைக்கும் கெனைட் ஆஃப் த 7 கிங்டம். ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல வெப் சீரிஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.